இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் இந்த கொபானி, அதாவது இந்த சிரியால சமீபத்துல பஷர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கழிப்பு நடந்தது. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி அவங்களோட படை, அவங்களோட சார்பா இருக்கக்கூடிய படைகள்லாம், பேக்கடு படைகள்லாம் ஒரு பகுதியில முன்னேறிட்டு இருக்காங்க. அதாவது குருதின மக்களுக்கு எதிர்த்து அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா குருதின மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருக்கிறேன் அப்படின்றது போலதான் சிரியால இருக்காங்க. அவங்களோட ட்ரூப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருதரப்புலயும் இப்ப சிரியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரசன்ஸ் ட்ரூப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். துருக்கியோட படை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க சிரியா பகுதியில அவங்களோட பிரசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்களோட ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு கொபானி பகுதியில. இப்ப அதே போல அந்த துருக்கியோடது ஃபர்ஸ்ட் லோடா இருக்கும். செகண்ட் லோடா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோடது. இப்ப அமெரிக்காவோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொபானி பகுதிக்கு அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நிலைமை கையை மீறி போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஹக்கான் ஃபிடான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் சொல்லியிருந்தார், துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர், சிரியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவா இருந்தானே ரஷ்யாவா இருந்தானே ஃபாரின் போர்ஸ் இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது போல. ரெண்டாவது ஈரானுக்குமே இந்த இடத்துல பெருமளவுல பின்னடைவு சந்திச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஜொலானி அவர்கள் இருக்காங்க, இந்த சிரியன் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டுட்டு வருது மேற்குலக தரப்புல இருந்து. எக்ஸாக்டா தெரியல அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சைடுல ஒரு இமேஜ் லோடா இருக்கு. இது வந்து பிளைட் ரேடார்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாலே தெரியும். ஈரானோட விமானங்கள்லாம் இப்ப சிரியாவை கிராஸ் பண்ணி போகாம இந்த லெபனானுக்கு போகணும் அப்படின்னா இப்பெல்லாம் சுத்திட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க துருக்கி வெளியா அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது இக்கட்டான சூழ்நிலை தான் ஈரானுக்கு. எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் துருக்கியும் டைரக்டா இந்த பகுதியில கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருவாங்களா, இரு நாடுகளும் இந்த இடத்துல மிக பெரும் சண்டை போர்க்களத்துல குளிச்சிருவாங்களா அப்படின்ற யோசனைகள் இருக்கு, பயங்கள் இருக்கு. ஏன்னா துருக்கிக்கு இதுதான் சான்ஸ். இந்த ஏரியால அவங்க பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்காக்கு த்ரெட் பல இடங்கள்ல இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்காக்கு எதிரிகள் பெருமளவுல வந்து பெருகிட்டதுனால அது அடுத்தது லைன் அப்ல பல இடங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நம்மள நோண்டிட்டு இருக்காங்க. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து சைனா, தைவான் அந்த பிரச்சனையில ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஏகப்பட்ட நாடுகள் சிக்கல் இருக்காங்க. சோ அமெரிக்காக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல ஒரு ஃப்ராண்ட் ஓபன் ஆகும்போது துருக்கி இதை சாதகமா பயன்படுத்தி இந்த இடத்துல இதுதான் சான்ஸ் சிரியா முழுவதும் முழுங்கிக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இங்க வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஈரான் போன்ற நாடுகள்லாம் பேக் ஸ்டெப் எடுத்து வேடிக்கை பார்க்கறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன சிக்கல்னா துருக்கி இந்த டமாஸ்கஸ்ல போய் உட்காந்து அவங்க ஆளுமையை செலுத்திட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நேரா ஜெருசலமுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது இஸ்ரேலுக்கு மிக பெரும் த்ரெட்டா மாறிடும். அந்த ஒரு காரணத்தால அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க இந்த பிராந்தியத்துல அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தலாம். போல மிடில் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட பதட்டங்கள் இருக்கு. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பதட்டங்கள் பெருமளவுல இருக்கு. அதுவும் குறிப்பா ரஷ்யால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சில நபர்கள் இந்த போஸ்ட் ஆபீஸ், பேங்க், ஏடிஎம் மிஷின் இது மாதிரி எல்லாம் போட்டு வெடி விபத்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் நார்மலா சில பல இதுல பிளாக் மார்க்கெட் மாதிரி அங்க இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல கிடைக்குது. அதை எஃப்எஸ்பி வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை தடுக்க நிறுத்த பாக்குறாங்க. பட் ஆனா முடியல. சில பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சர்வசாதாரணமா கிடைக்குது. இது என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இப்ப நியூ இயர், கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது, பண்டிகைக்காக ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா, நார்மலா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா மக்கள். சோ அதனால ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்காக ஃபயர் கிராக்கர்ஸ் சீப்பா கிடைக்கிற இடங்கள்ல இருந்து எல்லாரும் வாங்குறது உண்டு. இப்ப இந்த ஃபயர் கிராக்ல வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த சப்ஸ்டன்ஸ் பேர் சொன்னாங்க, பட் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நான் சொல்லல. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆட் பண்றதுனால இது என்ன நடக்குதுன்னா, இதுவே வந்து ஒரு சின்ன வெடிகுண்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து வச்சு வெடிக்கும் போது பத்த வச்சுன்னு டம்முன்னு வெடிக்கும் போது கையில இருக்கிறவங்க ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடக்குது, கை கால் எல்லாம் வெடிச்சிருது அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள் இப்ப ரஷ்யால இருந்து வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பண்டிகை காலத்துல என்ஜாய் பண்றதுக்காக மக்கள் தெரியாம வாங்கியிருப்பாங்க, குழந்தைகள் வாங்குவாங்க. இது போல கேடுகட்டத்தனமான வேலைகள்லாம் யார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா ஒரு சைடு இறங்கி இருந்தாலும் யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ரஷ்யா யார் மேல வைப்பாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனா இது போல ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு விஷயம் எந்தெந்த நாடுகள் செய்யறாங்களோ அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. சோ ஒருவேளை அப்படி நடக்குது அப்படிங்கும் போது எல்லாருமே கிராக்கர்ஸ்னா ஒரு ஸ்டெப் தள்ளி நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்களா அப்படிங்கிற அச்சம் இருக்கு. எப்படி இந்த கஷ்ட காலத்தை ரஷ்யா கடந்து வர போறாங்க அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது களத்துக்கு வந்துடலாம். ஏன்னா உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப களத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து பயங்கரமான ஷெல்லிங் இந்த சமீப காலமா சொல்ற ஒரு 15 நாளா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ கடைசி 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான பேப் குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்டையர் ஃப்ரண்ட் லைன்லயும் இங்கதான் அங்கதான் இல்ல, கர்சன்ல இருந்து மேல சும்மி வரைக்கும் பயங்கரமான தாக்குதல் பண்றாங்க. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டான்டினிவ்கா, பக்ரோஸ்க் இந்த 2 பதிவு சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும்.
ரொம்ப அதிக அளவுல இந்த பகுதியில ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேரை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த 2 சிட்டி தான் அடுத்தது ரஷ்யா என்ட்ராக போறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அவங்க சேஃப் செக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல இந்த பகுதிகளுக்குள்ள போறாங்க. முதல்ல ஏர் ஸ்ட்ரைக் நடக்கும். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி ரெகுலர் ரஷ்யன் ஃபோர்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும் போது, அந்த பகுதியை முற்றுகையிட ஆரம்பிக்கும் போது எம்எல்ஆர்எஸ் தாக்குதல் நடக்கும், ஷெல்லிங் நடக்கும், அதுக்கப்புறம் ட்ரோன் தாக்குதல்கள் நடக்கும். அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்கான சமிகைகள் தான் இது. இந்த பேரை நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்த பகுதிகளுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் என்ட்ராக போறாங்கன்னு அர்த்தம். ஸோ மிக பெரும் தாக்குதல்கள் இந்த பகுதிகளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அடுத்து இந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஆஸ்திரேலியாவோட ஒரு வீரர் வந்து பாத்தீங்கன்னா மெர்சனரியா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. இப்ப சிறைக்கைதியா பிடிச்சிட்டாங்க. அது மிக பெரும் பேசு பொருளா ஆஸ்திரேலியா ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் எல்லாம் பெருமளவுல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிடிச்சிட்டு போறாங்க, கைதியா பிடிக்கிறாங்க அப்படின்னா, போர் கைதியா பிடிக்கிறாங்கன்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ இது மிக பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா மனசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இது மிக பெரும் சிக்கலை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு உருவாக்கிருமா? ஏன்னா ஏன் வந்து இதுல அனுப்புனீங்க, இது நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள்ள ஏன் அனுப்புனீங்க அப்படின்ற கேள்விகள், அழுத்தங்கள் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது, ஆஸ்திரேலியால பல மீடியாக்கள்லாம் இருக்காங்க. அதாவது இந்த டெலகிராம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரஷ்யாக்கு ஆதரவா பேசக்கூடிய மக்கள்கள் பெருமளவுல இருக்காங்க. அவங்களே என்ன கேட்கறாங்கன்னா, ரஷ்யா அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்காக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. ரஷ்ய தரப்பு வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தோம்னா, ரஷ்யா என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க, இதனால ஆஸ்திரேலியால தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரப்போகுது, வந்ததுன்னா எப்படி சமாளிக்க போறாங்க, இல்ல இதை அப்படியே கடந்து போயிருவாங்களா, இல்ல வேற ஏதாவது சொல்லி மழுப்பி கிளப்பி ஏதாவது ரெடி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது போல பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஃபேப் குண்டு இந்த கைடட் கிட் இருக்கு இல்லையா? ஸோ நார்மலா இந்த ஃபேப் குண்டுல இதுக்கு முன்னாடி இல்ல. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த UMPK கிட்டுங்கிறதுலாம் அட்வான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேஞ்ச் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த கிட்ல வந்து எப்படின்னா, லான்ச் பண்ணி ஒரு இடத்துல லொத்துன்னு விழுகாம இதுல கிளைடு மாதிரி அந்த விங் விரியறதுனால கிளைட் ஆகி போய் ஒரு இடத்துல விழுகுது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா GPS மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம், ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய கிளானஸ் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி பயன்படுத்தி இது நேவிகேட் ஆகி எந்த இடத்தையும் இலக்கு குறி வச்சிருக்காங்களோ அது மேல துல்லியமான தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப இதே போல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு குண்டை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆகி ப்ரொடக்ஷனுக்குள்ள போய் இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா இண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட B61 வேரியன்ட் 13 இதை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல மாடர்னைஸ் பண்ணிக்கிறாங்க. DB61 வேரியன்ட் 12 வந்து பாத்தீங்கன்னா திரும்ப மாடர்னைஸ் பண்ணி 13 பண்ணிருக்காங்க. ஏன் இதை மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நியூக்ளியர் குண்டு, அதுவும் தெர்மோ நியூக்ளியர் குண்டு. ஸோ அந்த லைஃபை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இது போல குண்டுகள் அதிக அளவுல வேலை செய்யும். இது அமெரிக்காவோட பல்வேறு விமானங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த வேரியன்ட் 12 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இப்ப எப்படி ஃபேப் குண்டுகளுக்கு அந்த கைடன்ஸ் கிட் யூஸ் பண்ணிக்கிறாங்க, UMPK கிட். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டுகளுக்கும் UMPK கிட்டோட அட்டாச் பண்ணி சைலோ இமேஜோட இருக்கு. வேரியன்ட் 12 இருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வேரியன்ட் 13க்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணிருக்காங்க, மாடர்னைஸ் பண்ணிருக்காங்க. இதனால இன்னும் சில வருஷங்களுக்கு இந்த வகையான குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துல இருக்கும், பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க. அவங்களோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தெர்மோ நியூக்ளியர் குண்டு இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம். அது UMPK கிட்ட அப்படிங்கும் போது எந்த மாதிரியான ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, என்ன மாதிரியான அளவுகள் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நார்மலா இருக்கிறது தான். இப்ப அமெரிக்கா அவங்களோட அணு ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அடுத்தது ரஷ்யாவும் அதுக்கான வேலைகளை இறங்காங்க, ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. அவங்களும் சில பல முக்கியமான குண்டுகள்லாம் மாடர்னைஸ் பண்ணக்கூடிய தருணத்துல இருக்காங்க. பல நாடுகளும் அவங்களோட அணு ஆயுதங்களை தூசி தட்ட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு. ஏன்னா சமீப காலமா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா மிசைல் கேப்பபிலிட்டியில இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சில பல திட்டங்களை ஈடுபட்டிருக்காங்க. அதை மறைமுகமா அமெரிக்கா கண்டுபிடிச்சு அது மேல சாங்ஷன் போடக்கூடிய டைம் வந்துருச்சு. சோ இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும், அதுவும் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அவங்களோட அணு ஆயுதங்கள் சரியாதான் இருக்கா, மாடர்னைஸ் பண்ணணுமா அப்படின்ற வேலைகள்ல இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. இந்த உலகம் மிக மோசமான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு வேலை நாடுகள் உலகத்திலோட தலைவர்கள்லாம் சேர்ந்து கூடி உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து நல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதோ தூசி தட்டி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் இறங்கினாங்கன்னா பரவாயில்ல. இதை எடுத்து இப்போ ட்ரம்ப் அவர்கள் பனாமா கால்வாய் வேணும், அந்த கால்வாய் வேணும், கனடா வேணும், கிரீன்லாந்து வேணுங்கிற மாதிரி நாளைக்கு ரஷ்யா வேணும்னு கேட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். அது போல எதுவும் இல்லாம
அமைதி பேச்சுவார்த்தையில இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.